அவர் அப்படி பேசுகையில் அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி யூதாசே, முத்தத்தினாலாயா என் மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு ஆண்டவரே பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு காரியம்தான். அந்த கெத்சமனை தோட்டத்தில் ஆண்டவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அவரை பிடிக்க வந்திருக்கிறாங்க. யூதாஸ் தலைமையில் பிடிக்க வந்திருக்கிறாங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்களோட கூட இருக்கிறவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, உங்களுக்கு அநியாயம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்கள உங்கள் கூட வச்சுக்கிருவீங்களா? ஆனால் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் ஒருத்தர் நமக்கு துரோகம் பண்ண போறான்னு. தெரிஞ்சும் அவனை கூடவே வச்சிருந்தாரு. அவர் நினைச்சிருந்தா விரட்டி விட்டுருக்கலாம். இவன் நம்மளை காட்டி கொடுப்பான், இவன் நமக்கு துரோகம் பண்ணுவான். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சீசர்களுடைய அந்த லிஸ்டில் எப்படி எழுதியிருக்காருன்னா, லூக்கா துரோகியான யூதாஸ் காரியத்து. நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்து தங்கி இருக்கிற, இல்லை நம்மளை நேசிக்கிற, நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது நம்முடைய பணத்தையோ இல்லை நமக்கு விரோதமாக செயல்படுகிறதா தெரிஞ்சால் நம்ம அவங்கள வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவோம், இல்லை அவங்கள வெளியே அனுப்பி விட்டுருவோம். ஆனால் இங்கே நீங்கள் கவனித்து பார்க்கும்போது அது அவருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது. இவன் தன்னை காட்டி கொடுப்பான் என்று அவருக்கு தொடக்கத்திலேயே தெரிந்திருக்கிறது. ஆனால் அந்த யூதாசையும் அவர் நேசிக்கிறார். லூக்கா 6ல் சொல்லப்பட்டிருக்கு, துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். யாருக்கா? துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். இப்போ இந்த யூதாஸை தெரிந்தே தான் அவர் அப்படியே வைத்திருக்கிறார். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 64ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இது ஊழியத்தோட ஒரு தொடக்க நேரம். அந்த தொடக்க நேரத்திலேயே அவனை பத்தி பேசுறாரு. பாத்தீங்கன்னா, ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். அப்ப பாத்தீங்கன்னா அவன் விசுவாசிக்கலைங்கிறது ஆண்டவர் சொல்றார். விசுவாசிச்சிருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டார். உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னான் என்றும். பாத்தீங்களா, ஊழியத்தினுடைய தொடக்க நேரத்திலேயே அவருக்கு தெரியுது. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலேயே யூதாஸை பத்தி பேசுறார். அவர் யூதாஸுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அவருக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்க போகிறது என்பதையும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். தம்மை காட்டி கொடுக்கிறவன் இன்னார் என்பதையும் அவர் அறிந்திருந்தபடியால் மறுபடியும் அவர் பேசுறார். அவர் பின்னும் ஆதி முதலாக பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன். நிமித்தமே அப்ப பிதாவினுடைய அருளை ஒருவன் பெறாவிட்டால் என்கிட்ட வரமாட்டான்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசி. அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். 71வது வசனத்தை பாருங்க. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து 12 ஒருவனாக இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியால் அவனை குறித்து இப்படி சொன்னார். அவன் காட்டி கொடுக்க போகிறவன் என்று தெரிந்த போதும் கண்டிப்பா இது நமக்கு சாத்தியமா என்பது எனக்கு தெரியவில்லை. நமக்கு ஒருவன் தீமை செய்ய போகிறான் என்று நமக்கு நல்லாக தெரிந்து விட்டது என்றால் நம்ம அட்லீஸ்ட் அமைதியாவது இங்கிருந்து போயிருப்பா அப்படின்னு தான் நம்ம செய்வோம். கண்டிப்பா ஆண்டவர் எவ்வளவு நல்லவரும் எவ்வளவு ஒரு இரக்கமுள்ளவருமா இருந்திருக்கிறாரு. நம்ம அவருக்கு துரோகம் செய்த போதுமே அவர் நம்மை காப்பாற்றவே துடித்து கொண்டே இருக்கிறாரு. அது இன்று வரை நடந்து கொண்டே இருக்கிறது. சொல்லப்போனால் அங்கே தொடங்கி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அவருக்கு துரோகம் செய்த போதும் துரோகிகளான மனிதர்களுக்கு
வரங்களை அளிப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரு. அதனாலதான் ஆண்டவருடைய பண்பு அது. இன்று வரை திருச்சபைகளில் இருக்கிற மனிதர்களில் பலர் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருந்த போதும் அவர் நம்மை காப்பாற்றவே துடித்து கொண்டிருக்கிறார். இங்கேயும் அப்படித்தான் சொல்லுகிறார். மத்தேயு எடுத்து எழுதும்போது அதை எப்படி சொல்றாருன்னா, சிநேகிதனே என்னத்துக்காய் வந்திருக்கிறாய். அப்படிலாம் எப்படி நம்மளால கூப்பிட முடியும்? தெரியாட்டா கூப்பிடுறேன், ஏன்டா இங்கே வந்த, நான் காட்டி கொடுக்க போறியா, அப்படி இல்லவா நம்ம கேட்டிருப்போம். அவர் எப்படி கூப்பிடுறாரு? சிநேகிதனை. தெரியாமல் அப்படி கூப்பிட்டுருந்தா பரவாயில்ல, எல்லாமே தெரியுது, காட்டி கொடுக்க தான் வந்திருக்கிறா, முத்தத்தினால காட்டி கொடுக்க போகிறான். இப்போ முத்தம் கொடுத்து நான் தான் அங்கே பேசி வச்சுட்டு வந்திருக்கிறது முதற்கொண்டு இவருக்கு தெரியுது. என்ன முத்தத்தினாலா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்க போகிறாய் என்ற அளவில் ஆண்டவர் கேட்கிறார். அப்படி கேட்ட போதும் அவனை ஆண்டவர் என்ன கூப்பிடுகிறார்? சிநேகிதனே என்று கூப்பிடுகிறார். இப்போ எவ்வளவு நல்ல தேவன்! இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது தெரியுமா? தேவ சமூகத்தில் வேதத்தை தூக்கிட்டு வந்த நம்ம மறுபடியும் அவருக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது. அப்படி துரோகம் பண்ணிட்டா கூட அவரிடத்துல இரக்கம் உண்டுன்னு ஓடி வந்துடணும். யூதாஸ் மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. யூதாஸுக்கு என்ன பிரச்சனைனா, காசு கையில் வாங்கின உடனே சாத்தான் புகுந்ததுனால, சாத்தான் உள்ள புகுந்துட்டானா உணர்வு வேலை செய்யாது. உணர்ந்து திரும்ப எல்லாம் வர முடியாது. திரும்ப எல்லாம் தேவ சமூகத்துக்கு வந்து ஆண்டவரிடத்துல சேர முடியாது. காசு கையில வாங்கின உடனே வேதம் சொல்லுது, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அது வர அவனுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அந்த காசை எப்போ வாங்கி ஆண்டவரை கணக்கு முடிச்சானோ, ஆண்டவரை காட்டி கொடுத்தானோ, அத்தோடு அதுக்கப்புறம் அவனுக்கு இரக்கம் கிடைக்கல. அதுக்கப்புறம் அவனுக்கு உணரணுங்கிற சிந்தையெல்லாம் வரல. திரும்ப ஆண்டவரிடத்தில் வரணுங்கிற எண்ணமெல்லாம் வேலை செய்யலை. ஏன்னா அந்த உணர்வே தேவன் நமக்குள்ள வர்றதுனால மட்டும்தான் கிடைக்கிறது. நான் பாவம் செய்து விட்டேன், நான் ஆண்டவரை காட்டி கொடுத்து விட்டேன், நான் ஆண்டவரை மறுதளித்து விட்டேன், நான் நம்ம வாலிப நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து விட்டேன், நான் என் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டு இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழவில்லை என்கிற உணர்வு எப்பொழுது வரும் தெரியுமா? தேவன் உங்களுக்குள்ளே இருக்கும் போது மட்டும்தான் வரும். அவர் எவ்வளவு பெரிய பாவம் செய்தவனாய் இருந்தாலும் அந்த உணர்வு வரும்போது அவனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நான் வேதத்திலே கண்ட இந்த இரண்டு நபர்களையும் இதற்கு முன்னாக பழைய ஏற்பாட்டில் இரண்டு நபர்களை ஒப்பிட்டு பார்த்திருக்கிறேன். ஒருவன் சவுல், இன்னொருவன் தாவீது. சவுல் செய்த பாவத்தை விட பல மடங்கு பாவம் செய்தவன் தாவீது. அதை போல யூதாஸ் செய்ததை விட பல மடங்கு செய்தவர் பேதுரு. கண்ணுக்கு நேராக சிலுவையில் அந்த சாட்சி சொல்லுகின்ற நேரத்தில் இயேசுவை தெரியாது என்று சத்தியம் பண்ணினார். அந்த மனுஷனை எனக்கு தெரியவே தெரியாது, அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு இயேசு பார்க்கும்போது, அவரை அடித்து கொண்டிருக்கும் போது, அவரை மிரட்டி கொண்டிருக்கும் போது சொன்னான், அவனுக்கு இரக்கம் கிடைத்தது, இவனுக்கு இரக்கம் கிடைக்கவில்லை. தாவீதுக்கு இரக்கம் கிடைத்தது, சவுலுக்கு இரக்கம் கிடைக்கவில்லை. ஆண்டவர் எவரையும் தள்ளி விடுகிறவர் அல்ல. 68ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் இதுக்கு ஆதாரமா நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். 68:18 வாசிக்கலாம். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். சிறைப்பட்டு பாதாளத்திலே கிடக்கிறவர்களை அவர் எங்கே கொண்டு போனாரா? விடுதலையாக்கி பரதேசிக்கு கொண்டு போகிறார். இது ஏன் அவர் செய்யணும்? கடங்க பாருங்க அப்படின்னு விட்டுருக்கலாம்ல. நம்ம எல்லாருமே யாருடைய சந்ததி தான்? ஆதாமுடைய சந்ததி தானே. எல்லாரும் ஏதேன் தோட்டத்தில் துரோகம் பண்ணினவர்கள் தானே. கிடங்கடா நீங்க அப்படின்னு அவர் விட்டுட்டு போயிருக்கலாம்ல. அவர் சிலுவையிலே மரித்த போது அவர் கீழே இறங்கி சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கி, அங்கே வார்த்தை அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, விடுதலையாக்கி தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளான மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டீர். துரோகிகளான மனுஷங்களுக்காக அவர் வரங்களை பெற்றுக் கொண்டாராம். மனிதர்கள் துரோகிகளா இருந்தும் அவர்களை காப்பாற்றுவதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தாலே, நீங்க போங்க, நீங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டீங்க, என் வார்த்தையை கேட்கல, எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, நான் உங்களை மாதிரி வேற ஒரு குரூப்பை நான் சிருஷ்டித்து அவர்களை நான் பார்த்துக்கொள்றேன், நீங்க அழிந்து போங்க என்று அவர் விட்டிருக்கலாம். அவர் அப்படி விடவில்லை. அப்போ இதிலிருந்து என்ன பிரச்சனை என்றால், இது நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், யூதாசுக்கும் இரக்கம் கிடைத்திருக்கலாம், ஆனால் அவன் தேவன் சொன்ன எச்சரிப்பை தள்ளிவிட்டான், தேவன் கொடுத்த வாய்ப்பை தள்ளிவிட்டான். இந்த யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னதை அவன் நினைத்து பார்த்திருக்கலாம். அப்போ ஒருவேளை நீங்க கேட்கலாம், என்னைக்கோ ஒரு நாள் கேட்ட பிரசங்கத்தை எப்படி பிரதர் நினைச்சு பார்க்கறது? காட்டி கொடுக்கறதுக்கு முந்தின நாள் இரவு அவர் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரே, மறுபடியும் பேசுறாரு. அன்னைக்கு அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? அந்த பஸ்கா பண்டிகையில்
ஆவியிலே கலங்கி இருந்தார் என்று வேதம் சொல்லுது. யோவான் 13ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனம். நினைச்சு பாருங்க, அவனை நினைக்கும் போது அவர் ரொம்ப வேதனைப்படுறார். அவர் ஆவியில கலங்கி. யோவான் 13:21. யாரும் நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இயேசு இவைகளை சொன்ன பின்பு, யோவான் 13:21 வாசிங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு, இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. இயேசு மன்னிச்சிட்டாரு, அவனை விட்டுட்டாரு, அவனை சிநேகிதனேன்னு கூப்பிட்டாருன்னு. ஆனா அவருக்கு அது கஷ்டமா தான் இருந்துச்சு. அவரோடு கூட சாப்பிட்டவன், அவரோட கூடவே நடந்தவன், அவரோடு கூடவே இருந்தவன். இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, வெளியில இருக்கிறவங்க ஆண்டவருக்கு துரோகம் பண்ணும்போது அவருக்கு வருத்தம் வராது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஆண்டவருடைய அப்பத்தை புசித்து, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு, ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பலப்பட்ட நீங்க ஆண்டவரை கலங்க பண்ணிடக்கூடாது. அவர் ஆவியிலே கலங்கி அவர் வேதனையோடு சொல்றாரு, உங்களில் ஒருத்தன் என்ன காட்டி கொடுப்பான். நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நம்ம வெளியே போய் ஆண்டவரை மறுதளிச்சுட்டு திரும்ப வந்தா சேர்த்துக்கிடுவாருன்னு. இல்லை மக்களே, ஆண்டவருடைய ஆவியிலே ஒரு கலக்கம் உண்டாகுது. ஆண்டவர் நினைப்பார், இவங்களுக்காக சிலுவை சுமந்தோம், இவங்களுக்கு இவ்வளவு அன்பை செய்தோம், இவர்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தோம், இவர்கள் இப்படி நடந்து கொள்ளுகிறார்களே என்று அவர் வேதனைப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கும் அவர் நன்மை செய்யவே துடிக்கிறாரு. அடுத்த ஒரு குரூப் வந்திருக்கு, பிரதான ஆசாரியன். அவன் தான் பிடிச்சு அங்கே கொடுக்க வேண்டிய வேலை தானே. உடனே பிடிச்சிட்டாங்க. பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் அந்த எஸ்காடு, அவன் தான் அந்த மல்கூசு, அவன் தான் முதல்ல ஆண்டவரை பிடிக்கிறான். பிடிச்ச உடனே பேதுருக்கு சர்றன்னு வல்லமை இறங்குது. என்ன வல்லமை! அவர் நேற்று நைட்டு சொன்னார்ல, நீ என்னை மறுதளிப்பேன்னு, நான் யாருன்னு காட்டுறேன் ஆண்டவருக்கு, நான் என்னைய பார்த்து மறுதளிப்பேன் நான் சொன்னார் ஆண்டவர் அப்படின்னு. இவன் வேற துட்டிப்புல நின்றுக்கிட்டு இருக்கான், தூக்கத்திலையும் துடிப்புலையும் தான் நிற்கிறான். அதனால தான் பார்த்தான், நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லை, நான் ஆண்டவருக்கான வைராக்கியமான ஆள் இன்னைக்கு நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு நினைச்சிட்டு சுயபலத்தில் நிற்கிறான். அவன் உண்மையிலே சுயபலத்தில் நிற்கலைன்னா நைட்டு ஜோம் பண்ணியிருப்பான்ல. அவன் உண்மையிலேயே ஆண்டவர் சொன்னது அவனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்திருந்தா கூட, நான் கூடவே நடந்த என்னை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, என்னை பார்த்து நான் மறுதளிப்பேன்னு சொன்னாரு, அது எப்படி அவர் சொல்லலான்ங்கிற மனசு உள்ள இருக்கு. ஆனால் ஜெபம் வரமாட்டேங்குது. நீங்க வைராக்கியமா நிற்கணும்னா ஜோம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். வைராக்கியமா நிற்கிறதெல்லாம் நம்ம கையில் இல்லை. ஒருத்தனும் நான் நின்றுவேன் கடைசி வரை ஆண்டவருக்காக. ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஆண்டவரை விசுவாசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. இவன் பாட்டுக்கு கையில் இருக்கிற பட்டயத்தை அவன் எடுத்துக்கொண்டான், பட்டயத்தை வைத்திருக்கிறான். ஒருவேளை யூதர்கள் எல்லாருமே வைத்திருக்கலாம் பட்டயங்கள், அன்றைக்கு பாதுகாப்புக்காக வைத்திருக்கலாம். அந்த கையில் பட்டயத்தை வச்சிருக்கிறான், பட்டயத்தை விடலை, எடுத்து சரி பரவாயில்ல ஒரு கோபத்தில் 2 காமிச்சாதான் விட்டுருக்கலாம், பார்த்தா காதை வெட்டி எடுத்துட்டான். பயங்கர வேகமாக வெட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். தலையை கூட வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம், மிஸ் ஆகி கூட காது விழுந்திருக்கலாம். ஏன்னா எவனும் காதை வெட்ட போகிறது இல்லை. ஏன்னா அவன் வெட்டினதில் அவன் தலைகளை எடுத்து காது விழுந்துச்சான்னு தெரியல. ஆனால் பிடிக்க வந்தவனையும் தன்னை பிடித்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, என்ன கம்மு தான் வச்சிருப்பாரோ தெரிலங்க, என்ன கம்மு வச்சு ஒட்டினாருன்னே தெரிலங்க. அவருடைய வல்லமையை நான் தான் பார்க்குறேன். அவர் செய்த கடைசி அற்புதம் ரொம்ப பயங்கரமானது. அந்த காது விழுந்து போன காது, அன்னைக்கே அவர் பெரிய டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. ஃப்ளெக்ஸ் குயிக் வச்சா ஒட்ட முடியும், எப்படி எடுத்து அவர் பாட்டுக்கு அழகாக கச்சு. நான் நினைக்கிறேன் அவர் ஒட்டுனது அவர் நமக்கு கொடுத்ததுனால அவர் அழகாக ஒட்டிட்டார். எடுத்து அப்படியே அந்த காதை ஒட்டிட்டு நடந்து போகிறான். பிடிக்க வந்தவன்லாம் காலில் விழுந்து இயேசுவேன்னு சொல்லியிருக்க வேண்டிய நேரம் அது. அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்துருக்கலாம்ல. கீழே விழுந்த ஒரு காதை எடுத்து அவர் பாட்டுக்கு ஒட்டிட்டு போறாரப்பா, இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்கிறாரு, இவரை விட யார் தெய்வமாக இருக்க முடியும்? சிந்திக்க. ஆனால் மனிதர்கள் சிந்திக்க மாட்டார்கள். நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு இயேசுவை தெரியும், அவருடைய வல்லமை தெரியும், ஆனால் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். நமக்கு பிதாவின் அருள் கிடைத்திருக்கிறது. அதனால்தான் துரோகிகளுக்கும் நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும். ஆனால் வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மல்குஸ் பிற்பாடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக, ஏன்னா அவன் எப்படி சாட்சியாக மாறாமல் இருக்க முடியும்? அந்த சிலுவையை சுற்றி நடந்தவர்கள், ஆண்டவரை பிடிக்க வந்தவர்களில் பலர் ஆண்டவருக்கு சாட்சியாக மாறிவிட்டார். போன வருஷம் நான் மல்கூஸை குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஒரு பெரிய சாட்சியாக பிற்பாடு மாறிவிட்டான் என்பதை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் என்பதை. இப்போ இந்த வேத பகுதியில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, துரோகியான யூதாசையும் அவர் மன்னிக்கிறார், அவர் காப்பாற்றவே துடிக்கிறார்.
தன்னை பிடிக்க வந்த மல்கூசுக்கும் அவர் இரக்கம்தான் காண்பிக்கிறார். அவனுக்கும் அற்புதம் செய்கிறார். இருந்த போதெல்லாம் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அற்புதம் செய்தார். மரிக்கும் போது துரோகிகளுக்கும் நன்மை செய்ய துடிக்கிறார். அந்த கஷ்டமான நேரத்திலும் அவரை எதிர்த்தவர்களையும் அவரை பிடிக்க வந்தவர்களுக்கும் நன்மை செய்கிறார். அவரை தேடி வந்தவர்களுக்கும் அற்புதம் செய்கிறார். அந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். இந்த காலையில் நம்ம ஒன்னே ஒன்று தான் நினைக்கணும். இயேசு சொன்னார், மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் என்னை மறுதலித்தால் என் பிதாவுக்கு முன்னாக இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆண்டவருடைய இரக்கம் கிடைத்திருக்கிறது. அதனால் ஆண்டவருக்காக தைரியமாக நிற்க வேண்டும். ஆண்டவருக்கு ஒருபோதும் துரோகம் செய்யவே கூட. சங்கீதக்காரன் சொல்றார், நான் ஒருபோதும் அவருக்கு துரோகம் செய்ததில்லை என்று சொல்லுகிறார். இங்கே ஒரு வாழ்க்கை, உலகத்துக்கு ஒரு வாழ்க்கை, இங்கே ஒரு நட, உலகத்துக்கு ஒரு நட, இங்கே ஒரு வேஷம், அங்கே ஒரு வேஷம், இங்கே ஒரு பாட்டு, அங்கே ஒரு பாட்டு, இங்கே ஒரு ஆராதனை, அங்கே ஒரு ஆராதனை, இங்கே ஒரு கும்பிடு, அங்கே ஒரு கும்பிடு. அப்படி இல்லை மக்களே. ஆண்டவரை உண்மையாகவே மனப்பூர்வமாகவே நேசிக்கணும். அப்படி கும்பிடு போட்டவனையும் ஜீவனை எடுக்காம கர்த்தர் வைத்திருக்கிறாரு. உண்மையை சொல்லப்போனால் அப்படி மறுதலிக்கிறவர்களுக்கும் அவர் இரக்கம் செய்யத்தான் காத்து கொண்டிருக்கிறார். அப்படி தேவனை விட்டு விலகி போய் தூரமாய் நிற்கிறவர்களையும் ஆண்டவர் உடனே அழித்து விடுகிறதில்லை. ஏனென்றால் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும். அப்போ இந்த சம்பவத்தில் 2 பேரை பார்க்குறார். என்ன, இந்த 2 பேருக்குமே இரக்கம் செய்ய அவரால் முடிந்த வரைக்கும் அவர் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் அந்த காசை வாங்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு உணர்வு வந்திருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், அவன் நிச்சயமாக பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை. அவன் இழந்து போனது சாதாரண இடம் அல்ல. அவன் இழந்து போனது புதிய பூமியினுடைய அஸ்திபாரத்தில் அவனுடைய பேர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அந்த 12வது நபராகி அவனுடைய பேரை அவன் கிறுக்கி போட்டு விட்டான். அவனை இழந்து போனது தலைமுறையான ஆசீர்வாதம். அவன் இழந்து போனது அழிக்க முடியாத ஆசீர்வாதம். அவன் இழந்து போனது சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல. நிறைய பேர் சபைகளை விட்டு துரோகம் பண்ணி போகிறார்கள். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் ஆண்டவரை விட்டு வெளியே போகிறார்கள். ஆண்டவரிடத்தில் வந்து பல வருடங்கள் ஆராதித்து விட்டு பின்னோக்கி போகிறார்கள். அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏதோ தாங்கள் போய்விட்டோம் என்று. ஆனால் அவர்கள் இழந்தது சாதாரணமானதை அல்ல. அவர்கள் தேவன் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். பாருங்கள், இப்பொழுது கூட இருந்தவன் நரகத்துக்கு போய்விட்டான். ஆனால் பிடிக்க வந்ததில்லை மல்கோசுக்கோ இரக்கம் கிடைத்து விட்டது. சிலவைகள் வரலாறுகள் நமக்கு எழுதி கொடுக்கவில்லை, அதுதான் முக்கியம். அதுபோல பரபாசுக்கும் இரக்கம் கிடைத்ததாகவே சொல்லுகிறார்கள். இப்படி ஆண்டவர், ஏன்னா அவனைத்தான் சிலுவையில் அரைஞ்சிருக்க வேண்டியது, அந்த நேரத்தில் அவன் ஆண்டவர் காப்பாற்றி விடும்போது எனக்காக இந்த நீதிமான் அடிக்கப்பட்டார் என்று அவனும் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். இயேசுவினுடைய சிலுவையை சுத்த 2 அநேகருக்கு இரக்கம் கிடைத்தது. அந்த இரக்கம் நமக்கும் கிடைத்திருக்கிறது. அவர் துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறார். அதனால தான் நமக்கு அவர் நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நமக்கு அந்த இரக்கத்தை தந்திருக்கிறார். நம்ம யாரும் நீதிமான்னு சொல்லிட முடியாது. நான் எப்பொழுதும் அதுதான் சிந்திக்கிறேன். பிறந்ததிலிருந்தே வேத வசனத்தை கற்றுக்கொண்டு வளர்ந்த நம்ம வழிமாறி போகும்போது அவர் வேற ஒருத்தனை தெரிந்து கொண்டு நீ என் வேலையை செய்ப்பான்னு செஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் ஏன் சொல்கிறதில்லைன்னா அவர் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. அல்லேலூயா. நான் அதான் கேட்டேன், நம்ம எல்லாம் தெரிஞ்ச பிறகு ஆண்டவரை விட்டு விலகி போகிறோம், உலகத்தை நேசித்து போகிறோம், உலகம் ரொம்ப பெருசுன்னு போகிறோம். நீ போடா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேற ஒருத்தனை எடுக்கிறதில்ல. அவர் நீ தான் வேணும்னு கூப்பிட்றாரு தெரியுமா. அவர் நன்றி அறியாதவர்களுக்கு இரக்கம் செய்கிறாரு. அந்த நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அதனால தான் அவர் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை விட்டு விலகி போனவன், அவரை காட்டி கொடுத்தவன், அவரை விட்டு மறுதளித்து போனவன், அவர்களெல்லாம் எடுத்து அவர் பயன்படுத்தினது சாதாரணமானதல்ல, அசாதாரணமாய் பயன்படுத்துகிறார்.